ஜெர்மனி டு சென்னை கத்தார் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? சீட் பெல்ட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சீட் பெல்ட் லைட் எனபிள் ஆகும். மாதிரி குட்டி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி ட்ரேயும், சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய டேபிளும் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கும் இந்த மாதிரி ஹெட்செட் வச்சிருப்பாங்க. உடனே செக் பண்ணி அது ஒர்க் ஆகலன்னா ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். லாங் ஜர்னி அப்படின்றதுனால தலைக்காணி போற இந்த மாதிரி டிராவல் கிட் சானிடைசர் எல்லாம் கொடுப்பாங்க. பண்ணி ஃபிளைட்ல இருக்கும்போது வைஃபை கூட வாங்கிக்கலாம். கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு பிளே புக்கும் குட்டி கலர் பென்சிலும் கொடுப்பாங்க. கிளிப் வச்சு சீல் பண்ணிக்கிறது மாதிரி இந்த குட்டி பேப்பர் பேக் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த குட்டி பட்டனை பிரஸ் பண்ண ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க. இந்த லைட் பட்டனை பிரஸ் பண்ணா நமக்கு தலைக்கு மேல இருக்க லைட் எனபிள் ஆகும். எல்லா லாங்குவேஜஸ்லயும் படம் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கிட்ஸுக்கு கூட கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஜெர்மனி டு கத்தார் ஃபிளைட்ல பாஸ்தா அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. பிளாக் காஃபி வாங்கி அதுல ஸ்கிம்டு மில்கா ஊத்தி நம்ம காஃபி பண்ணி குடிச்சுக்கணும். ஆல்கஹால் அண்ட் நான் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரெஃப்ரெஷிங் டவல் கூட கொடுப்பாங்க. சார்ஜிங் வயரை மறக்காம எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க போனை சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபிளைட்ல ஹைலைட்டான விஷயம் இந்த விண்டோ தான். தூங்கும் போது இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும் போதும், விண்டோ அதுவே டார்க்கா மாறிடும். வெளிச்சம் வேணும்னு அதே பட்டனை திரும்பவும் பிரஸ் பண்ணணும். இந்த மாதிரி பட்டனை தட்டினா டார்க் ஆறது பிரைட் ஆறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.